மாப்பிள்ளை சம்பாவினுடைய அந்த சிவப்பு நிறம் இருக்கு இல்லையா, அந்த சிவப்பு நிறம் சாதாரண விஷயம் கிடையாது. லைகோபீன் அப்படின்னு ஒரு சத்து. அது அந்த லைகோபீன் சத்து தக்காளி பழத்தினுடைய தோல்ல இருக்கு, மிளகாவத்தல்ல இருக்கக்கூடிய சிவப்புல இருக்கு, மாதுளம் பழத்தினுடைய கருஞ்சிவப்புல இருக்கு. அந்த லைகோபீனை தனியா பிரிச்சு எடுத்து புற்றுநோய்க்கு செய்யக்கூடிய மருந்துகள் எல்லாம் அதை சேர்க்கிறாங்க. நான் விளையாட்ட சொல்லல, நீங்க போய் வால்மார்ட் கடைகள்ல, அமெரிக்க நாடுகளுடைய வால்மார்ட் கடைகள்ல ஓவர் த கவுண்டர் சேல்னு விற்பனைக்கு முன்னால வரிசையில வச்சிருப்பாங்க. அதுல போய் பாத்தீங்கன்னா ஆண்களுக்கான புராஸ்டேட் கேன்சர், அதாவது சிறுநீரக பாதையில ஆண்களுக்கு மட்டும் புராஸ்டேட் கிளாண்ட் இருக்கும். உடலிரவின் போது விந்துவை பீச்சி அடிக்கக்கூடிய செயலை செய்வது அந்த புராஸ்டேட் கிளாண்ட். அந்த கிளாண்ட் 50-55 வயசுக்கு மேல லேசா வீக்க வரும். அதனாலதான் நம்ம வயசான தாத்தாமார்கள்லாம் இரவுல ஒரு தடவை 2 தடவை கூட ஒண்ணுக்கு போவாங்க. அது சாதாரண விஷயம், பினைன் புராஸ்டேட் ஹைப்பர்ட்ரோஃபிம்பாங்க. அதுவே கொஞ்சம் ரொம்ப பெருசாயிடுச்சுன்னா சிறுநீரக பாதையை போய் அழுத்தும். அந்த சிறுநீரக பாதையை அழுத்தும் போது 1 மணி நேரத்துக்கு ஒருக்க ஒண்ணுக்கு வரும். பஸ்ஸுக்கு போனோம்னா போய் யூரின் போயிட்டு போவாங்க, எங்க போனாலும் போவாங்க. அது நோய் நிலையை கொடுக்கும். அதை தாண்டி அந்த வீக்கம் கட்டியாக புற்றுக்கட்டியாக மாறிச்சுன்னா அது உடல் எல்லாம் பரவுறதுக்கான வாய்ப்பு வரும். ஒரு காலத்துல இந்தியாவில் அந்த புள்ளி விவரம் படி பாத்தீங்கன்னா புராஸ்டேட் கேன்சர் ரொம்ப ரொம்ப குறைவு. உலக நாடுகளிலே இந்தியாவில தான் இல்லாம இருந்துச்சு. ஆனா இன்றைக்கு உயர்ந்து வரக்கூடிய புற்றுநோய்கள்ல ஆண்களுக்கான புராஸ்டேட் கேன்சர் கூடியிருக்கு. அந்த ஆண்களுக்கான புராஸ்டேட் கேன்சர் வருவதை தடுப்பதற்குரிய ஆற்றல் அந்த சிகப்பு நிறம் கொடுக்கிறது.